நடைபெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் மகேஸ்வரன் இணைந்திருக்கிறார். மகேஸ்வரன், இந்த விவரங்கள் என்ன, எதனால் மோதல் ஏற்பட்டிருக்கிறது, பதிவு செய்யலாம். கோவில்பட்டி அருகே இருக்கிற கட்டாரங்குளத்தை சேர்ந்தவர் செந்தில்குமார். இவர் அதிமுகவுடைய முகவராக அங்குள்ள வாக்குச்சாவடி மையத்தில் பணியாற்றி வருகிறார். இன்று காலையில் வாக்குப்பதிவு நடந்தது. இன்று மதியத்துக்கு பிறகு அதே வாக்குச்சாவடியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முகவர்கள் புலித்துறை, குட்டி சிங்கம் மற்றும் அவரது மனைவி உள்ளிட்ட மூன்று பேர் அந்த வாக்குச்சாவடிக்கு வாக்களிக்க மக்களிடம் அவங்களுடைய சின்ன சொல்லி அந்த அம்மா மக்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று வாக்குச்சாவடி உள்ளே வாக்கு கேட்டிருக்கார்கள். இதற்கு செந்தில்குமார் கடுமையாக எதிர்த்து தெரிவித்ததால் இரு தரப்புக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அம்மா மக்களுடைய 3 பேரும் சேர்ந்து செந்தில்குமாரை கடுமையாக தாக்கியதில் அவர் படுகாயம் அடைந்தார். இதனையடுத்து அங்கிருந்த தேர்தல் அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் அவரை மீட்டு சிகிச்சைக்காக கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் சேர்த்திருக்காங்க. மேலும் அந்த பகுதியில் பதற்ற நிலவரால் தற்காலிகமாக தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் தொடர்ந்து தேர்தல் நடத்துவதற்காக போலீசார் மற்றும் தேர்தல் அலுவலர்கள் தொடர்ந்து அங்குள்ள மக்களிடையே பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஆஸ்லி, நன்றி மகேஸ்வரன். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை களத்திலிருந்து திரட்டிக் கொண்டே இருங்கள். மீண்டும் இணையலாம்.